கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். আমাদের দেশ এমনের শহীদ করছে ভারতের তৃতীয় স্বাধীনতা যুদ্ধে শামিল হতে বাঙালের অগ্নি কণা সৈয়দ মনোজ এবং আমার বোন সন্তীয় মমতা ব্যানার্জি দিদি ஆகமனே ஆமிஷாமில் ஓயச்சி வங்கத்து புலிகளே, உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினின் அன்பு வணக்கங்கள். பல நூறு மைல்கள் தாண்டி உங்களை காண வந்திருக்கிறேன். தூரமாக நாம் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறோம். கொல்கத்தா திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை நம்மை இணைத்திருக்கிறது. தமிழுக்கு மிக நெருக்கமான ஒரு மொழி உண்டென்றால் தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட அயல் மொழிகளில் முக்கியமானது வங்க மொழி. তামিলদের সাথে বাংলাদেশ বহু যুগ ধরে সম্পর্ক আছে. வங்கத்து விவேகானந்தருக்கு எங்கள் குமரியில் நினைவகம் அமைத்துள்ளோம். மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் தனது சாந்தி நிகேதன் கல்வி நிறுவனத்தை அமைக்க நிதி திரட்ட தமிழகம் வந்திருந்தார். எங்கள் தமிழ்கவி பாரதியார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டது வங்கத்தில் வாழ்ந்து வந்த ஐரிஷ் பெண்மணியான நிவேதிதாவை பார்த்துத்தான். வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார். சுவாமி বিবেকানন্দের স্মৃতিসৌধ আমাদের কন্যাকুমারীতে আছে. কবিগুরু রবীন্দ্রনাথ ঠাকুর নিকেতনে বিশ্বভারতী প্রতিষ্ঠার সময় অর্থ সংগ্রহের জন্য তামিলনাড়ু এসেছিলেন. இப்படி அரசியல், இலக்கியம், ஆன்மீகம் அனைத்திலும் தமிழர்களும் வங்காளிகளும் சகோதர சகோதரிகள். রাজনীতি, ইতিহাস, পুজো সবকিছুতে তামিল আর বাঙালিরা ভাই বোনের মতো. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரமிக்க இனங்களில் வங்கமும் தமிழகமும் முக்கியமானது. இதோ இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்காக வங்கத்து சகோதரி, இரும்பு பெண்மணி, எளிமையான மனிதர் மம்தா பானர்ஜியின் அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன். ভারতের স্বাধীনতা সংগ্রামে বাংলা আর তামিলদের বিশেষ অবদান আছে. এখানে আমি ভারতের দ্বিতীয় স্বাধীনতা সংগ্রামে আমাদের দিদি লৌহ মানবীর অতি সাদা সাধন মমতা ব্যানার্জির আমন্ত্রণে এসেছি. வங்கத்து புலிகளே, இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டம்தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம். இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டை மீட்பதுதான் சுதந்திர போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன். আগামী মে মাসে ভারতের সাধারণ নির্বাচনে দ্বিতীয় স্বাধীনতা সংগ্রাম হতে চলেছে. উগ্র হিন্দুত্ববাদের বিষ ছড়িয়ে মানুষের মধ্যে বিভাজন আনছে. এটা আমাদের রোগ, এটা আমরা রুখবই. এটাকেই আমি দ্বিতীয় সংগ্রাম বলে বলছি. இந்த மேடையில் நான் இந்தியாவை பார்க்கிறேன். வேறு மொழியை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். வேறு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். আমি এখান থেকে দেখতে পাচ্ছি
ভারতের বিভিন্ন ভাষাভাষী এবং ধর্মাবলম্বী মানুষের উপস্থিত আছেন। দূর দূর জেলা থেকে মানুষের সংগ্রাম হয়েছে, বিভিন্ন রাজনীতি দলের মানুষের এসেছেন, কিন্তু আমাদের সকলেই একটাই উদ্দেশ্য, বিজেপি হটাও, মোদিকে বাড়ি পাঠাও, দেশকে বাঁচাও। வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் நமது முன்னோர்கள் இந்தியாவின் தாரக மந்திரமாக சொன்னார்கள். ஆமாம், நாம் வேறு வேறாக இருந்தாலும் நம்முடைய லட்சியம் ஒன்றுதான். இந்த ஒற்றுமை மட்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வெற்றிதான், தோல்வி நரேந்திர மோடிக்குத்தான். আমরা দলমত নির্বিশেষে একটাই লক্ষ্য নিয়ে এসেছি। আমরা একতা নিয়ে চললে জয় আমাদের হবে এবং বিজেপিদের হার হবে। சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் நரேந்திர மோடி என்ன சொல்லி வந்தார்? தனக்கு எதிரியே இல்லை என்று சொல்லி வந்தார். எதிரிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார். எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார். ஆனால் சில வாரங்களாக அவர் எதிர்க்கட்சிகளைத்தான் விமர்சனம் செய்கிறார். কিছু মাসের আগে পর্যন্ত মোদিজি বলতেন আমার কোনো বিরোধী নাই এবং কোনো বিরোধী দলও নেই, কিন্তু এখন যে কোনো মিটিংয়ে উনি বলছেন, প্রথমেই বলছেন, গালাগালি দিয়ে শুরু করছেন এবং ওনার বিরোধীদের উপরে। எந்த கூட்டமாக இருந்தாலும் மைக் பிடித்ததும் எதிர்க்கட்சிகளை தான் திட்டுகிறார். நாம் ஒன்று சேர்ந்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை விட பயமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் நாம் விழுந்து போவோம் என்பது நரேந்திர மோடிக்கு தெரிந்துள்ளது. அதனால்தான் தினமும் கோபத்தால் நம்மை திட்டுகிறார், பயத்தால் புலம்புகிறார். আমরা একসাথে হয়ে গেছে দেখে উনি ভয় পেয়ে গেছেন এবং বুঝে গেছেন পরাজয় নিশ্চিত উনার। இந்த மேடையில் இருக்கும் தலைவர்களுக்கும் இங்கு வர முடியாத தலைவர்களுக்கும் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் சொல்வது இதுதான், நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது. ஒற்றுமையை காப்போம், அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான். என்னிடம் சிலர் கேட்கிறார்கள், நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று, அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள். எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல, நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம். আমাকে অনেকেই জিজ্ঞাসা করেন নরেন্দ্র মোদীজির সাথে আপনার কোনো ব্যক্তিগতভাবে শত্রুতা আছে? আমি বলি নয়, কিন্তু তার নীতিজনের বিরুদ্ধে সর্বনাশ ডেকে আনছে। আমি এটাকে কোনোভাবেই বিচ্যুত করি। நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி. 100 கூட்டம் பேசினார், 1000 பொய்களை சொல்லியிருப்பார். ক্ষমতায় আসার আগে উনি এটা দেব ওটা দেব বলে বলতেন, কিন্তু ক্ষমতায় আসার পর সাধারণ মানুষের একটে পরে এক সর্বনাশ করে যাচ্ছে। அவர் சொன்ன பொய்களில் மிகப்பெரிய பொய், நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வந்து இந்தியர்கள் அனைவருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார். போட்டாரா? இந்திய மக்கள் தலையில் கல்லைத்தான் போட்டார், வாயில் மண்ணைத்தான் போட்டார். மொத்தத்தில் நாட்டு மக்களை குழிக்குள் தள்ளினார். ক্ষমতার আসার আগে সমস্ত নির্বাচনের নরেন্দ্র মোদী বলতেন বিদেশে যত কালো টাকা জমা আছে সমস্ত টাকাটা
15 লাখ করে জমা দিয়ে দেবে প্রত্যেক লোকে বলে பெட்ரோல் விலை ব্যাংক- এটা কি আপনারা এই পয়সাটা কি পেয়েছেন? এটা কি বলে এটা থেকে বড় মিথ্যা কথা আর কিছু হতে পারে? பெட்ரோல் விலை உயர்ந்தது, டீசல் விலை உயர்ந்தது, சிலிண்டர் விலை உயர்ந்தது, காய்கனிகளின் விலை உயர்ந்தது, மளிகை சாமான்கள் விலை உயர்ந்தது, வேலைவாய்ப்பின்மை உயர்ந்தது, பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது, குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது. இதுதான் உலகம் சுற்றும் பிரதமரின் சாதனைகள். ஒரு மனிதர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இவர்தான் இந்தியாவை ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். মোট কথায় মানুষের নিত্য প্রয়োজনীয় জিনিস চাল ডাল তেল নুন আটা সবজি থেকে শুরু করে পেট্রোল ডিজেল রান্নার গ্যাস সব জিনিস দাম হু হু করে বেড়ে যাচ্ছে এবং বেকারিত্ব দারিদ্র অনাহার বেড়েছে. இது யாருக்கான ஆட்சி? கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி, பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அல்ல. இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார். கார்ப்பரேட்டுகளுக்காக கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சி இது. எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். এই সরকার বড় শিল্পপতি বড় ব্যবসায়ী এবং কর্পোরেট হাউসের সুবিধার জন্য আছে. এই জন্য সরকার সাধারণ মানুষের সরকার নয়, এটাকে নরেন্দ্র মোদী প্রাইভেট লিমিটেড কোম্পানি বানিয়েছেন. তিনি ওটার ম্যানেজিং ডাইরেক্টর এবং অন্যান্য বড় ব্যবসায়ী এবং শিল্পপতিরা তার ডিরেক্টর. এই সরকার কর্পোরেটের জন্যও বলে জনগণ ভালো করে বুঝে গেছে এবং இதனை தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன். இப்போது இதோ கொல்கத்தாவிலும் பார்க்கிறேன். எனது ஆட்சிதான் ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் புகாரை யாரும் சொல்ல முடியாது என்று சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார். நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிறாரா வெளிநாட்டில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. এটা আমি তামিলনাড়ুতে দেখলাম, এখন এখানেও দেখছি. নরেন্দ্র মোদীজি বললেন তার সরকারের বিরুদ্ধে কোনো দুর্নীতি অভিযোগ নেই. ரஃபேல் ரஃபேல் என்று 6 மாதமாக சொல்லி வருகிறோமே, அது ஊழல் இல்லாமல் வேற என்ன? அரசாங்க நிறுவனத்துக்கு கொடுக்காமல் தனியார் நிறுவனம் பயனடைய கொடுப்பது ஊழல் இல்லாமல் வேற என்ன? விஜயமல்லையா வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். இது ஊழல் இல்லாமல் வேற என்ன? லலித் மோடியை இந்தியா விட்டு தப்பிக்க விட்ட அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் செயல்கள் ஊழல் இல்லையா? நிரவ் மோடியை தப்ப விட்டது ஊழல் இல்லையா? রাফেল চুক্তি নিয়ে আমরা 6 মাস ধরে তলপাড় করছি, এটাই দুর্নীতি নয়? সরকারি প্রতিষ্ঠানকে না দিয়ে প্রাইভেট কোম্পানিকে দেওয়া কি দুর্নীতি নেই? বিজয় মাল্যা দেশ থেকে পালিয়ে যাওয়া আগে অরুণ জেটলির সাথে দেখা করে যায়। সুষমা স্বরাজ ললিত মোদীকে পালিয়ে যাওয়ার জন্য সাহায্য করেন, নীরব মোদী পালিয়ে যায়, এগুলো কি দুর্নীতি নাই? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்ததன் பின்னணியில் ஊழல் இல்லையா? இது இந்தியாவின் கருப்பு தினம் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரே. யாருக்காக நோட்டுகள் தடை செய்யப்பட்டன? இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? ஊழலை பற்றி நரேந்திர மோடி பேசலாமா? কালো টাকা উদ্ধারের নামে 500 টাকা 1000 টাকা নোট বাতিল করা পিছনে দুর্নীতি নেই? এ দুর্নীতির ব্যক্তি করে হয়েছিল। நரேந்திர மோடியின் ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதைப் போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும், அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும். அதுதான்
மோடியின் ஆட்சியில் நடக்கிறது. এই সকলের পিছনে নরেন্দ্র মোদী দুর্নীতি নিয়ে কি করে কথা বলেন? সমস্ত ক্ষমতা নরেন্দ্র মোদী হাতে, সমস্ত দুর্নীতি কেন্দ্রবিন্দু নরেন্দ্র মোদীজি. நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும். அதனை உணர்ந்து இங்கே கூடியிருக்கிறீர்கள். আমি বলছি নরেন্দ্র মোদীজি যদি ক্ষমতায় ফিরে আসেন তাহলে আমাদের দেশ 50 বছর পিছিয়ে যাবে. இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி. বাঙালির মুখ্যমন্ত্রী শ্রীমতী মমতা ব্যানার্জি উদ্যোগে এই বিশাল জনসমাগম দেখে আমি ভীষণ খুশি হয়েছি এবং ওনাকে আমার শ্রদ্ধা আর ধন্যবাদ জানাচ্ছি. நரேந்திர மோடி ஒரு சிலரை பார்த்தார் பயப்படுவார். அப்படி நரேந்திர மோடி பார்த்து பயப்படும் தலைவர்களில் ஒருவர்தான் மம்தா பானர்ஜி அவர்கள். மேற்கு வங்கத்திற்குள் வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு இரும்பு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி அவர்கள். নরেন্দ্র মোদীজি কিছু লোককে ভয় পায়, মমতাদি তার অন্যতম. নরেন্দ্র মোদী এবং অমিত শাহ বাংলার মাটিতে পায়ে দিতে ভয় পায়, কারণ এখানে লৌহ মানবীর মমতাদি আছেন. எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் மம்தா பானர்ஜி அவர்கள். கலைஞர் மறைந்த போது உடனடியாக தமிழகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர் மம்தா பானர்ஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை அழைப்பை நான் எப்பொழுதும் ஏற்பேன். আমার নেতা কলিঙ্গের করুণানিধির উপর মমতাদির প্রচণ্ড শ্রদ্ধা ছিল এবং ওনার মৃত্যুর পর তিনি উপস্থিত থেকে শ্রদ্ধা নিবেদন করেন. ওনার সমস্ত আমন্ত্রণ আমি গ্রহণ করব. இன்னும் 5 மாத காலத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக சென்று மத்திய அரசுக்கு எதிரான மக்களை அணிதிரட்ட வேண்டும். பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும். பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். தனியாக இருந்து அவர்களை வீழ்த்த முடியாது. அது அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடும். இதனை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும். এখন আমাদের প্রধান উদ্দেশ্য দলগুলি, সমস্ত রাজ্যের সব দলগুলো নিয়ে ঐক্যবদ্ধ করে মোদিজিকে একা করা. তাহলে আমাদের জয় এবং মোদিজির পরাজয় নিশ্চয়. তাহলেই দেশ বাঁচবে. நமது ஒற்றுமை மோடியை வீழ்த்தும். நமது ஒற்றுமை நம்மை வெற்றி பெற வைக்கும். நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும். தொனபாட், நமஸ்கார், நன்றி, வணக்கம். Thank you so much and vanakkam to all the Tamil Nadu, my brothers and sisters, our brothers and sisters, and we have a great respect for your father Karunanidhi ji. We respect all of you, and this time I believe that Stalin will sweep the election. So out of all the seats, they may get all the seats also. Congratulations, advance congratulations for that.